ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா ரசிகன். நம்ம இன்னைக்கு மூவியில் பார்க்க போகிற படம் இப்போ தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகி ஓடிட்டு இருக்க மலையாள படம். படத்தோட நேம் மாலிவுட் டைம்ஸ். இது ஒரு ட்ராமா மூவி. இந்த படத்தை முகுந்தன் உன்னி அசோசியேட்ஸ் அப்படிங்கிற மலையாள படத்தை டைரக்ட் பண்ண அபினவ் சுந்தர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் நஸ்லன் ஹீரோவாக பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக முகுந்தன் உன்னி அசோசியேட்ஸ் அந்த படம் எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான அட்டம்ப்ட் அப்படிங்கிற மாரி ஃபீலை உருவாக்கின படம். ஓரளவு அந்த படம் நல்லாவும் இருக்கும். அப்புறம் நஸ்லன் ரீசன்ட் டேஸில் அவரோட படங்கள் ஒன்றுலையும் அவரோட ஸ்டோரி செலெக்ஷன் வித்தியாசமாக இருக்கிறதையும் நான் அப்சர்வ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இவங்க ரெண்டு பேரோட காம்பினேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எனக்குள்ளே இருந்துச்சு. என்னோட எதிர்பார்ப்பை இந்த படம் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சா இல்லையா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னோட வீடியோஸை பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த படத்தோட ஸ்டோரி ரொம்ப சிம்பிளான ஸ்டோரி தான். மலையாள சினிமாவில் ஃபர்ஸ்ட் அண்ட் பெஸ்ட் டைரக்டர் ஆகணும், அதாவது ஹாரர் படங்களை எடுக்கிறதுல நம்ம தான் பெஸ்ட்டு அப்படிங்கிற மாரி ஒரு பேரோட பெரிய டைரக்டர் ஆகணும் அப்படிங்கிற லட்சியம் சின்ன வயசாக இருக்கும் போதே நஸ்லனுக்குள்ளே வந்துடுது. அதுக்கப்புறம் பெரியவன் ஆகிறப்ப அவருக்குள்ள அந்த எண்ணம் இன்னுமே பெருசாக வளர்ந்துருக்கு. ஸோ அதை நோக்கி அவர் எல்லா வேலைகளையும் பார்க்குறாரு. அவரோட சினிமா வாழ்க்கையை ஷார்ட் ஃபிலிமில் ஸ்டார்ட் பண்ணுறாரு. இதுக்கப்புறம் அவர் நினச்சபடி பெரிய ஃபிலிம் மேக்கராக ஆனாரா இல்லையா, அதுக்காக அவர் ஃபேஸ் பண்ணுற தடைகள் என்னென்ன, இதுக்கெல்லாம் ஆன்சர் சொல்கிற படம் தான் மாலிவுட் டைம்ஸ். இந்த படத்தோட பலமாக எனக்கு பட்டது இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள். படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள் சூப்பராகவே இருந்துச்சு. நெக்ஸ்ட் இந்த படத்தில் நடிச்சவங்களோட பர்ஃபார்மன்ஸும் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட பலம் தான். குறிப்பாக நஸ்லன் அவரோட பர்ஃபார்மன்ஸ் சூப்பராகவே இருந்துச்சு. நெக்ஸ்ட் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேயில் ஃபர்ஸ்ட் ஹாஃபோட ஸ்க்ரீன் பிளே எனக்கு சுவாரஸ்யமாக இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இவங்க ஒரு ட்ராமா மோடில் அழகாக ப்ரெசென்ட் பண்ணி கொண்டு போயிருந்தாங்க. நெக்ஸ்ட் செகண்ட் ஹாஃபோட ஸ்க்ரீன் பிளே ஃபர்ஸ்ட் ஹாஃபோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கு காரணம் ஃபர்ஸ்ட் ஹாஃபோட ஸ்க்ரீன் பிளேயில் இருந்த விஷயங்களை தாண்டி செகண்ட் ஹாஃபோட ஸ்க்ரீன் பிளேயில் ஹீரோ ட்ரை பண்ணுறாரு, ஃபெயில் ஆகுறாரு, ட்ரை பண்ணுறாரு, ஃபெயில் ஆகுறாரு. அது மட்டும் இல்லாமல் அவரை சுற்றி இருக்க நெகட்டிவிட்டி, அந்த நெகட்டிவிட்டினால் அவர் ஃபேஸ் பண்ணுற விஷயங்கள்னு கிட்டத்தட்ட ஒரே சர்க்கிள்குள்ளே தான் செகண்ட் ஹாஃபோட ஸ்க்ரீன் பிளே போகிற மாரி எனக்கு ஒரு ஃபீலை கொடுத்துச்சு. நெக்ஸ்ட்டு இந்த படத்தோட மிகப்பெரிய பிரச்சனையாக எனக்கு பட்டது இந்த படத்தோட லென்த்து தான். இந்த படத்தோட லென்த்து கிட்டத்தட்ட 2.25 மணி நேரத்துக்கு மேலே ஓடுது. கண்டிப்பாக இந்த படத்தோட லென்த்தை குறைச்சிருக்கணும். ஏன் இவ்வளோ லென்த்தாக இந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ணாங்கங்கிறது எனக்கு தெரில. ஓவராலாக சொல்லணும்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள், படத்தில் நடிச்சவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ரெண்டும் நல்லா இருந்துச்சு. இந்த படம் எல்லா தரப்பு ரசிகர்களுக்கும் பிடிக்கக்கூடிய படம் கிடையாது. ஏன்னா இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேயை ஸ்ட்ராங்காக ஸ்லோவாக ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. பட் இந்த ப்ரெசன்டேஷன் உலக சினிமாக்களில் ஸ்லோவாக இருந்தாலும் சுவாரஸ்யமாக போகக்கூடிய ட்ராமா மூவிஸ், வித்தியாசமான ட்ராமா மூவிஸ் எல்லாம் விரும்பி பார்ப்பேன் அப்படிங்கிற மாரி ஆடியன்ஸுக்கு தான் பிடிக்க வாய்ப்பு இருக்குது. மற்ற ஆடியன்ஸுக்கெல்லாம் இந்த படம் பிடிக்க வாய்ப்பு இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் ஓகேவான படம். இந்த படம் இப்போ தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகி ஓடிட்டு இருக்கு. ஸோ என்னோட ரிவ்யூ பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு. மாலிவுட் டைம்ஸ் படத்தை பற்றி என்னோட விமர்சனம் இது. அடுத்த வீடியோவில் இன்னொரு படத்தோட ரிவ்யூவோடு சந்திப்போம். பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு சேரும். தேங்க்யூ.